வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 2 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. டொரண்டோவின் அநேகமான இடங்கள் பார்க்கும்போது சரி, ஒன்றாரியோ பார்க்கவும் சரி, இன்றைய காலை பொழுதில் அதாவது ஃபாகி, அது பனிப்படர்ந்த நிலைமைகளை எதிர்நோக்கி இருந்தோம். அதனால் விசிபிலிட்டி கொஞ்சம் குறைவாக இருந்தது. சில இன்னல்களை பயணிகளும் சரி, பாதசாரிகளும் சரி எதிர்நோக்கி இருந்தார்கள். எனவே தற்சமயம் கூட அநேகமான இடங்களில் இந்த ஃபாகி மிஸ்டியாக இருக்கின்றது. எனவே வாகனம் ஓட்டி செல்பவர்கள் மற்றும் பாதசாரிகள் கவனமாக வாகனம் ஓடி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்தவெல்லாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்காக தேசிய மாகாண அரசாங்கங்களின் நிதியுதவி பற்றி இன்றைய தினம் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் ஒன்றாரிய பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்களும் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பேசிய விடயங்களை பற்றி பார்க்கலாம். மற்றும் கெனடிய வலம் பகுதியில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு முன்னதாக கெனடிய பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்கியிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கலாம். மற்றும் இன்றைய கலையரங்கம் பகுதியில் ரஜினீசன் யேசுராசன் வழங்குகின்ற ஒரு கீபோர்ட் கவர் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலநிலை மற்றும் பல முக்கியமான கெனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் ஆலஸ்டன் இருக்கின்ற ஹோண்டா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் விஜயம் செய்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் இந்த ஹைப்ரிட் மற்றும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களின் உற்பத்தியை செயல்படுத்துவதற்காக தேசிய அளவிலும் மாகாண அளவிலும் அரசாங்கங்களின் நிதியுதவியை வழங்கியிருக்கின்றார்கள். இது பற்றி உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். எனவே இதற்காக கிட்டத்தட்ட 131.6 மில்லியன் டாலர்கள் இதற்காக வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றன. அதாவது குறிப்பாக ஹோண்டா மேனுஃபேக்சரிங் பிளான்ஸினுடைய அப்கிரேட் அந்த செயல்படுத்துவதற்காக இதனை ஒதுக்க இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக 2023 சிஆர்பி மற்றும் சிஆர்பி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸினுடைய உற்பத்தியில் இது பெரு பங்கு வகிக்கும் என்பதும் இதில் முக்கியமாக கருதப்படுகின்றது. எனவே இதன் மூலமாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் டாக்டர் அவர்கள் கூறிய விடயங்கள் இந்த ஹோண்டா இந்த முதலீடு ஹோண்டா கனடா மூலமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்ரிட் மாடல்ஸுக்கு உருவாக்குவதற்கு மிகவும் உதவியாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்றும், நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சேல்ஸும் மிகவும் பரவலாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதே நேரம் இதன் மூலமாக லோக்கல் ஆட்டோ செக்டரினுடைய வேலை வாய்ப்புகளும் பரவலாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக இந்த கோவிட்-19 காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளையும் கூட இந்த நிதியுதவி மூலமாக ஏற்படும் இந்த ஹைப்ரிட் மற்றும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களுடைய உற்பத்தி சரி செய்வதற்கும் வழிவகுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே இந்த விடயங்கள் பற்றி ஒன்டாரியோ பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். It's great to be here in Alliston with Premier Ford for a big announcement that's going to make a big impact not just on people here but on the Canadian automotive industry. Also happy to be joined by Minister Champagne and Minister Fedeli as well as MP from nearby along with other local leaders. We're announcing great news today that is going to secure thousands of good middle-class jobs across Southern Ontario and build a strong, sustainable economy. In February, Canada added 337,000 jobs, and we've now recovered 112% of the jobs lost, with unemployment at its lowest rate since before the pandemic started. Canada is having one of the strongest economic recoveries on record, but we need to make sure that that recovery is sustainable and it creates good jobs and indeed good careers into the future. And that means understanding where the world is going and celebrating the fact that Honda sees that and sees Canada and Canadians as essential partners in moving forward that way. For decades, the automotive sector has helped Canada's economy grow
and provided those good, high-paying jobs and careers. It also has helped build strong communities like right here in Alliston and around. Now, as we build a cleaner future, the automotive sector is a key partner in powering the way forward. Our auto workers have the expertise and skills to build low-emission vehicles, and we're here to support them. Today, we're pleased to partner with Honda and the Government of Ontario to upgrade Honda's Alliston production lines so that they can make hybrid electric models of their CR-V. The federal government is making a $131.6 million contribution as part of Honda Canada's nearly $1.4 billion investment. This will support thousands of jobs here at Honda in Alliston, but thousands more jobs in the local economy and across the Canadian supply chain. It means clean, affordable vehicles for Canadians, but also cleaner air for us all and for future generations in our communities. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:09 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஹைபிரிட் எலக்ட்ரிக் வாகனங்களின் உற்பத்தியை செயல்படுத்துவதற்கான தேசிய மாகாண அரசாங்கங்களின் நிதியுதவி பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி பார்த்தீர்கள். அதே நேரம் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பிரதமரிடமும் மற்றும் ஒன்றிய முதல்வர் டக்வர்ட் அவர்களிடமும் இந்த சைல்ட் கேர் சம்பந்தப்பட்ட கேள்விகளும், அதே நேரம் இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரங்கள் பற்றிய கேள்விகளும் அவர்கள் மீது எழுப்பப்பட்டன. இந்த வகையில் சைல்ட் கேர் பற்றிய செலவை குறைக்கும் வகையில் உறுதியளித்ததாகவும் ஒன்றிய முதல்வர் டக்வர்ட் அவர்கள் உறுதியளித்திருந்தார். இதற்காக இந்த அரசாங்கத்தின் 30 பில்லியன் சைல்ட் கேர் ஒப்பந்தத்தில் விரைவில் கைத்தாச்சிட உள்ளதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். தற்சமயம் என்று பார்க்கும்போது ஒன்டாரியோ மட்டுமே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருப்பது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. எனவே சராசரி சைல்ட் கேர் செலவை 50% குறைப்பதே அதாவது இதனால் கூடிய நோக்கமாக இருக்கின்றது. 2022 நிறைவு பகுதியில் இது நிறைவேற்றுவதாக இருந்தது. எனவே இந்த அனைத்து குடும்பங்களும் சரியான முறையில், அதாவது நியாயமான விலையில் குழந்தை பராமரிப்புக்கு செலவிட வேண்டும். அதுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதாகவும் டக்வர்ட் அவர்கள் குறிப்பிடுகின்றார். வெகு விரைவில் இதற்கான திட்டத்தை வழிவகுப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். தற்சமயம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக 5 மாகாணங்கள் ஏற்கனவே இந்த சைல்ட் கேர் ஃபீஸுக்கை குறைப்பதற்கான நிதிகளை வழங்க ஆரம்பித்து விட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் விவகாரங்கள் பற்றிய கேள்விகளும் இன்றைய தினம் அவர்களிடம் எழுப்பப்பட்டது. எனவே அது பற்றிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். First of all, we are all continually horrified by the terrible images we're seeing coming out of Ukraine. Vladimir Putin's illegal and unjust war must stop. It is a terrible thing for the people of Ukraine. It's also a terrible thing for the world. This attack on democracies, this attack on innocence, this attack on the very foundation and pillars that make us successful and prosperous and peaceful around the world. So we will continue to stand up and support Ukraine with humanitarian support, with refugee support, but also with equipment, military equipment and lethal equipment as well. This is something that we've continually done because the Ukrainians are demonstrating an ability to push back, defend their land, defend their country, defend their culture, defend their fellow citizens against this illegal Russian invasion. We've continually said we're ready to do more, and we're working every day to support more, but there are, as you point out,
large conversations going on around NATO. I will be going next week to the NATO's meeting in Brussels to further talk about the decisions we take as an alliance as to how to best support Ukraine and protect the lives of people in Ukraine and around the world. Putting pressure on families. That's why governments need to continually step up to support hardworking families with things that are going to reduce their costs. And that's why we are so excited about the $10 a day childcare announcements we've made right across the country, where we're seeing childcare costs reduced already for many, many families across the country. And I can tell you that the Government of Canada and the Government of Ontario are working very hard and very well together. And we hope to have announcements to make soon. Next question. Hi, Matthew Bingley from Global News. Prime Minister and Premier Ford, if you could both respond to this. To follow up on that childcare question, you talk about the importance of getting a deal done. March 31st, the deadline is rapidly approaching to make a deal. You're both in the same room. What is it going to take for you to find common ground on this and make a deal? Well, the common ground that we've always shared is a desire to see costs lowered for hardworking families across Ontario and indeed across the country, and do the things that are going to help them get ahead. And we know childcare, particularly coming out of this pandemic, where the advocates, like the federal Liberal government for a long time for childcare, were joined by business leaders and advocates across the country who understood in the pandemic just how important quality early learning in childcare is, not just for families, not just for kids to have the right start, not just for moms to be able to rejoin the workforce, but also for our economy to grow. So from that place of alignment and agreement, we're working very hard, and like I said, we hope to have things to announce very soon. Doug? Well, thank you for that question, and we're very, very close. As the Prime Minister said, our teams are working together on a daily basis, and we'll have a announcement very, very soon. But it's so important to make sure that we have affordable childcare for all families right across Ontario. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். குறைந்த வட்டி விகிதம். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:16 நேர்கள் முடிவினை கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியுள்ளவர்கள். ஒன்டாரியோ சைல்ட் கேர் செலவை குறைப்பதற்காக வெகு விரைவில் இதற்கான முடிவை எடுப்பதாகவும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மற்றும் ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்களும் இதுக்கான விடயங்கள் பற்றி கூறினார். எனவே வெகு விரைவில் இதற்கான உறுதிப்பாடையும் அவர்கள் அறிவிப்பார்கள்னு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக இன்றைய தினம் பரவலாக பேசப்படுகின்ற இன்னொரு விடயம், இந்த கனடா ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முடிவுக்கு வருவது பற்றிய அறிவிப்பை இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். உத்தியோகபூர்வமாக இல்லாவிடனும் இதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. அதாவது கனடா வருவதற்கான இந்த கோவிட்-19 சோதனைக்கான தேவை ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் நீக்கப்படுவதாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்றது. அதாவது இம்மாதத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. ஏப்ரல் 1 முதல் கனடாவுக்கு வரும் பயணிகள் கோவிட்-19 சோதனை எதிர்மறையான ஆதாரத்தை காட்ட தேவையில்லை என இதன் மூலமாக தெரிய வருகின்றது.
சுகாதார அமைச்சர் ஜான்-யூவ் டோக்லஸ், போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அக்ரிபா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராண்டி போஸ்னோல்ட் அவர்களும் நாளை இது குறித்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த அதாவது வெளியிலிருந்து கனடாவுக்கு வருபவர்கள் இந்த PCR டெஸ்ட், அதாவது தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது கனடாவை வந்தடையும் பயணிகள் அவர்களுடைய ப்ரூஃப் ஆஃப் நெகட்டிவ் ஆன்டிஜென் டெஸ்ட், அதாவது இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸை யூஸ் பண்ணி அவர்கள் 24 மணி நேரத்தில் செய்யப்பட்ட அந்த பரிசோதனை மூலமாக நெகட்டிவ் ரிசல்ட்டை காட்ட வேண்டும், அல்லது 72 மணி நேரத்துக்கு முன்னதாக செய்யப்பட்ட PCR சோதனையினுடைய நெகட்டிவ் ரிசல்ட்டையும் காட்ட வேண்டும். இது தற்சமயம் இருக்கின்ற நடைமுறை. எனவே இந்த நடைமுறை ஏப்ரல் 1 நீக்கப்படுவதாக தெரியப்படுகின்றது. ஆனால் இவை தற்சமயம் இருக்கின்ற இந்த விதிகள் 2 வேக்சினும் பெற்றவர்களுக்கு மட்டும்தான். எனவே இந்த ஒரு வேக்சின் பெற்றவர்கள் மற்றும் ஒரு வேக்சினும் பெறாதவர்களுக்கான அந்த கட்டுப்பாடுகள் வேறு, அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த நிலைமைகள் மாறும். அதே நேரம் இந்த இப்படியான இந்த நிலைமைகள் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு இது நீக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்தும் அத்தியாவசியமற்ற பயணங்களை, குறிப்பாக இந்த 2 வேக்சினும் பெறாதவர்கள் அல்லது ஒரு வேக்சின் பெற்றவர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் கெனடி வலம் பகுதிக்குள் செல்கின்றோம். கெனடி வலம் பகுதியில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு முன்னதாக கனடிய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரம், இந்த இன்வேஷன் விவரங்கள் பற்றி, இது பற்றிய இந்த பாதுகாப்பு விடயங்களுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது குறித்து தான் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்க இருக்கின்றோம். இது சமயத்தில் இந்த உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு குறித்த இந்த நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் இந்த மாத இறுதியில் ப்ரூசெல்ஸ் செல்ல உள்ளார். இந்த சந்திப்பு பெல்ஜியத்தின் தலைநகர் நகரில் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் தெரிகின்றது. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு வார காலம் வரைக்கும் இந்த ஐரோப்பிய பயணம் ஒன்றையும் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர் கூட்டத்துக்கு முன்பதாக கனடிய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். I'm very happy to be here at NATO to meet with my colleagues across the alliance and to discuss the situation in Ukraine. Obviously, the situation is extremely dire, and this meeting is necessary for us to ensure that we are standing up for the principles of defense and deterrence upon which the alliance is based. I am very hopeful that we will reach a resolution in terms of any of the negotiations that are occurring. Diplomacy is the solution in this situation, and we need to have all hands on deck to reach a peaceful solution after so much devastation and degradation and the essential loss of life that we have witnessed. Would you support the Polish suggest a peace mission? How would that look like, and would you support it? Well, those are the types of issues that we will be discussing today. So at this moment in time, I will say that I'm very supportive of a peaceful resolution and a negotiated solution to the crisis. But obviously, I need to speak with my counterparts. I will be meeting with a number of leaders one-on-one, and I look forward to those meetings as well. How do you intend to deliver weapons if President Putin says he considers them targets? Well, let's be clear. For Canada's part, we've been assisting Ukraine since 2015. We have trained 33,000 members of the Ukrainian army, and we provided lethal and non-lethal aid before the further invasion of Ukraine. In fact, our shipments of lethal aid arrived on February 22nd. Since that time, we have announced the provision of a number of other types of lethal aid, including rocket launchers, grenades, as well as missiles, and we will continue to ensure that that aid flows to Ukraine. At this point, we are providing a number of means of transportation, including 2 CC-130 aircraft from the Canadian military to transport the aid. But in terms of the precise logistics, we aren't disclosing the precise ways in which this aid is flowing to Ukraine.
The obvious reason is that we need to ensure the safety and security of the individuals transporting it as well as the aid itself. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனடிய பாதுகாப்பு அமைச்சர் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர் கூட்டத்தில் முன்னதாக உரையாற்றிய கருத்துக்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக கூறக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த வருடாந்த பணவீக்கம் கடந்த மாதம் 5.7% எட்டிய என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்தையும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது ஆகஸ்ட் 1901 வருடம் 91 ஆகஸ்டுக்கு பிறகு இதுவே அதியுயர்ந்த நிலையிலான பணவீக்கமாகவும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகான ஒரு அதியுயர்ந்த பணவீக்கமாகவும் இது கருதப்பட்டது. அதே நேரம் இரண்டாவது மாதமாக பணவீதம் 5% அதிகமாக உள்ளதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் தாக்கம் செலுத்துகின்ற விடயங்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக எரிபொருள் மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்வு இதில் மிகவும் இது உயர்வு காரணமாக இந்த பணவீக்கம் அதிகரித்ததாகவும் தெரிகின்றது. குறிப்பாக எரிபொருள் என்று பார்க்கும்பொழுது கடந்த வருடத்தை விட 32% அதிகரிப்பதாகவும், அதே உணவுப் பொருட்கள் அதுவும் குறிப்பாக இந்த பால் உற்பத்தி டயரி ப்ராடக்ட்ஸ் அதை கடந்த வருடத்தை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பு பணவீதங்களை இன்னும் அதிகமாக்கும் எனவும் இதில் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதில் ரஷ்யா உக்ரைன் இந்த கிரைசிஸ் கூட இதில் முக்கிய பங்கு வகிப்பதும் அதாவது உலகளவில் இருக்கின்ற இந்த குளோபல் இஷ்யூஸையும் இதில் பங்கு வகிப்பதாகவும் தெரியப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற விஷயம், கியூபெக்கில் பொது சுகாதார அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் டூபா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் பில் 28ஐ முன்வைத்த போது டிசம்பர் 31, 2022 வரை அரசாங்கம் அசாதாரண அதிகாரங்களை வைத்திருக்கும் என்றும் இவர் உறுதிப்படுத்தியிருந்தார். அதே சமயம் 6வது அலை ஏற்பட்டால் என்ன நிலைமை என்று கேட்கும்போது நிச்சயமாக 6வது அலை ஏற்பட்டால் பல்வேறு தடுப்பூசிகளை தொடர்ந்து பயன்படுத்தியுள்ளதாகவும் அதனுடைய தரவுகளை சரியான முறையில் அணுக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த தொற்று நோய்களின் போது கையொப்பப்பட்ட இந்த ஒப்பந்தங்களை பராமரிப்பு இருப்பதாகவும் அவர் விளக்கி கூறுகின்றார். எனவே இது பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். It's a possibility, but it's a possibility that we can manage right now. As you know, we have our meeting every Monday night with public health, with l'INEST, with l'INESPQ. They are monitoring this situation in Europe, and we had that meeting on Monday night with Danielle and all the team, and they're very clear that right now, when you combine the 3 million people that have been affected by COVID in December, January here in Quebec, with our rate of vaccination, with the fact that we are at the end of the seasonality of the season, right? In March, we know we need to be prudent until April, but during the summer,
Usually this is very calm. So when you add the seasonality, the vaccination, and the contamination that we had, they say, and when they compare those countries with comparable figures, they say that we're okay. But they say also that if there is a risk that could be in August or September. So that's the reason we want to be ready for that. The second thing that I think is important is Dr. Boileau, over the next few days, and we'll have another report on Monday, will consider vaccination of another dose for vulnerable people, maybe during the summer, during the few months. Because the vaccination is one thing, but is how long do you stay secure? Especially when you get older, the period that you're protected can vary from 6 months down to 5, down to 4. And now we're saying if there is a minimum of risk that those people that had their third dose, say in October, November, but if there was to be a risk, and we'll see that in the coming days, if he thinks we should have a fourth dose for those people, say 80 and up, something like that. But we see நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:29 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா பெற்றிவர் அவர்கள். கியூபெக்கில் பொது சுகாதார அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் உறுதிப்படுத்திய விடயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இந்த புதிய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் புதுப்பிக்கக்கூடிய அதாவது புதிய பாஸ்போர்ட்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் ரினுவல்ஸ் இந்த விடயங்கள் தற்சமயம் தாமதமாகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது. தற்சமயம் அதாவது இந்த கோவிட்-19 கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ப்படுத்தவும், அதே நேரம் இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சமாக இலேசாகப்படும். இந்த காரணத்தில் கனடாவை விட்டு வெளியே செல்லுகின்ற பயணிகளுடைய எண்ணிக்கை சமயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் காரணத்தினால் புதிய பாஸ்போர்ட்ஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரினுவல் பாஸ்போர்ட் ரினுவலுக்கான இதனுடைய கோரிக்கைகளும் தொடர்ந்து சர்வீஸ் கனடாவுக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. தற்சமயம் 3 அல்லது 2 நாட்களில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் என்று நீங்கள் நிச்சயமாக சர்வீஸ் கனடாவுக்கு கால் பண்ணி இன்பர்சன் மற்றும் அதாவது அப்பாயின்மெண்ட் மூலமாக மட்டும்தான் அங்கே சென்று உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் வைக்க முடியும். அதே நேரம் 3 to 25 நாட்களில் பயணம் செய்வதாக இருந்தாலும் கூட, அதாவது அதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி அதுக்கு போகிறதாக இருந்தாலும் கூட இன்பர்சனாகவும் அதாவது அப்பாயின்மெண்ட் வச்சு மட்டும்தான் சர்வீஸ் கனடாவோடாக அப்பாயின்மெண்ட் வைத்தது மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பங்களை செல்லக்கூடியதாக இருக்கும். 26 நாட்களுக்கு மேலதாக அதுக்கு பிறகு நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் தபால் மூலமாக மெயில் மூலமாகவும் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே அநேகமான இடங்கள் அநேகமான இடங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக வாக்கின்ஸ் கிடையாது, அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாகவே பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தளர்த்தப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் மற்றும் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் தளர்த்தப்படுகின்ற இந்த காலத்தில் அதிக அளவு விண்ணப்பங்கள் வருகின்ற காரணத்தினால் அரசாங்கம் இதுக்கான ஹை வால்யூம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வருகின்ற காரணத்தில் இதனுடைய வெயிட்டிங் டைம் இன்னும் அதிகமாக இருக்கும், வளமையை விட அதிகமாக இருக்கும் எனவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் அதாவது அதுக்காக ஒரு ரீக்வெஸ்ட் ஒன்று சர்வீஸ் கனடா வெப்சைட்டினூடாக நீங்கள் ரீக்வெஸ்ட் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு அதனுடைய ஸ்டாஃப்ஸ் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் உங்களுக்கு தொலைபேசியினூடாக தொடர்பு அதுக்கான விண்ணப்பத்துக்கான இந்த நேரடி அப்பாயின்மெண்ட்ஸுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். அது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாட்கள் கூட ஏற்படலாம். அல்லது நீங்கள் 1 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பயணிப்பவராக இருந்தால் தபால் மூலமாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே தற்சமயம் இருக்கின்ற தாமதத்தை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரலுக்கு பிறகு இதனுடைய நிலைமை கொஞ்சம் சீராக வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
இலங்கையை பொறுத்த வரைக்கும் 214 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் செல்கின்றது. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 214 இலங்கை ரூபாய், இந்தியா 60 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியுள்ளவர்கள். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கீபோர்ட் கவர். இதனை வழங்குகின்றார் ரஜினீசன் யூசுராசன் அவர்கள். எனவே விஸ்வாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கண்ணான கண்ணி இதனுடைய கீபோர்ட் கவர் வெர்ஷனை தான் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார். லேர்ன் ஃப்ரம் ராஜ் என்று நீங்கள் அவர் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணும்போது அவருடைய பாடல்களையும் கவர் சாங்ஸையும் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ரஜினீசன் யூசுராசன் வழங்குகின்ற இந்த கீபோர்ட் கவர் உங்களுக்காக.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:39 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கலையரங்கம் பார்த்தோம், அதில் ரஜினிசன் யேசுராஜன் வழங்கியிருக்கின்ற அந்த கீபோர்ட் கவர் பார்த்தோம். எனவே லேர்ன் ஃப்ரம் ராஜ் என்று நீங்கள் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணால் நீங்கள் அவருடைய பாடல்களை மற்றும் கவர் சாங்ஸை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்டாரியோனுடைய கேஸ் ப்ரைஸ் இந்த வாரம் குறைவடைய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 5 சென்ட்ஸ் per லிட்டராக குறைவடையும் என்று அறிவித்திருந்தார்கள். அதே நேரம் நாளை என்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6 சென்ட்ஸ் per லிட்டராக குறைவடைந்து கிட்டத்தட்ட 173.9 சென்ட்ஸ் per லிட்டர் என்ற வகையில் நாளை தினம் குறைவடைய இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே கேஸ் ஃபில்லப் பண்ணுவர்கள் அநேகமாக இந்த வார இறுதியில் நாளை அல்லது நாளை மறுதினம் நீங்கள் ஃபில்லப் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றும் பிரசிடென்ட் ஆஃப் கெனடியன் ஃபார் அஃபோர்டபிள் எனர்ஜி அண்ட் கேஸ் அனலிஸ்ட் டான் மேக்டீக் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ட்வீட்டை அறிவித்திருந்தார்கள். மற்றும் ஊபர் டிரைவர்ஸ் நிச்சயமாக பார்க்கும்போது அவர்களுக்கான ஃபியூவல் சார்ஜ், அதாவது கஸ்டமர்ஸ் மூலமாக ஃபியூவல் சார்ஜும் அவருடைய கட்டணத்தில் சேர்க்கப்படும், அதாவது அவருடைய அந்த ஃபீஸில் சேர்க்கப்படுமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பேசஞ்சர் டிரைவர்ஸுக்கும் சரி மற்றும் ஊபர் ஈஸ் டிரைவர்ஸுக்கும் சரி. பேசஞ்சர்ஸ் டிரைவர்ஸ் பார்க்கும்பொழுது 50 சென்ட்ஸ் அவருடைய ஒவ்வொரு ரைட்ஸுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஆட் செய்யப்படும் இந்த ஃபியூவல் சார்ஜ் மூலமாக. அதே நேரம் அதாவது கஸ்டமர்ஸ் அது மேலதிகமாக இந்த ஃபியூவல் சார்ஜுக்காக பணத்தை செலுத்த வேண்டி வரலாம். அதே நேரம் ஊபர் ஈஸ் என்று பார்க்கும்போது நிச்சயமாக மேலதிகமாக 35 சென்ட்ஸ் ஒவ்வொரு ரைட்ஸுக்கு மேலதிகமாக பெறப்படும். எனவே கிட்டத்தட்ட ஒரு வார இறுதியில் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக 50 ட்ரிப்ஸை மேற்கொண்டால் கிட்டத்தட்ட $25 வரைக்கும் மேலதிகமாக ஊபர் டிரைவர்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் தற்சமயம் இருக்கின்ற இந்த கேஸ் கிரைசிஸ் காரணமாக இந்த சலுகையை ஊபர் டிரைவர்ஸ் மற்றும் ஊபர் ஈட்ஸ் டிரைவர்ஸுக்காக இதனை வழங்கியிருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காலை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 13°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.1°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வானிலை அறிக்கையை பார்த்தோம். எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களை பார்க்கும்போது வெப்பநிலை சற்று உயர்வாக தென்படுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 15°C மேற்பட்ட வெப்பநிலை கனடாவின் அநேகமான நகரங்களில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இந்த வருடம் ஏர்லி ஸ்ப்ரிங் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இதனுடைய முதற்படியாக நாளை தினம் அமையும் என்று கூட எதிர்பார்க்கப்படுகின்றது.
அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் Ps. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா வருவதற்கான கோவிட் சோதனை தேவை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் கனடாவுக்கு வருகை தரும் பெரும்பாலான பயணிகள் கோவிட் சோதனையின் எதிர்மறையான ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லை என தெரிய வருகிறது. சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூப்ளோஸ், போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்கப்ரா, சுற்றுலா அமைச்சர் ராண்டி பாய்ஸ்னால்ட் ஆகியோர் நாளை இது குறித்த அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவார்கள் என்று தெரிய வருகிறது. ஆனாலும் பயணிகள் தொடர்ந்து PCR சோதனைக்கு உட்படுத்தப்படலாம் எனவும் அரைவ்கேன் செயலியின் பயன்பாட்டை தொடர வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி மாதம் வாழ்க்கை செலவு உயர்ந்திருக்கிறது. வருடாந்த பணவீக்கம் கடந்த மாதம் 5.7% எட்டியிருக்கிறது. இது ஆகஸ்ட் மாதம் 1991க்கு பின்னர் அதி உயர்ந்த நிலையிலான வருடாந்த பணவீக்கமாகும். அதேவேளை தொடர்ந்து 2வது மாதமாக பணவீக்கம் 5%க்கும் அதிகமாக உள்ளது. எரிபொருள், மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பு பணவீக்க விகிதங்கள் இன்னும் அதிகமாகும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு குறித்து நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த மாத இறுதியில் பிரசல்ஸ் செல்ல உள்ளார். இந்த சந்திப்பு பெல்ஜியத்தின் தலைநகரில் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த வாரம் பிரதமர் ட்ரூடோ ஒரு வார கால ஐரோப்பிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். 4 நாடுகளுக்கான ஐரோப்பிய பயணத்தில் ட்ரூடோ பல்வேறு பங்காளி நாடுகளின் தலைவர்களுடன் தொடர் சந்திப்பில் ஈடுபட்டார். இங்கிலாந்து, லட்வியா, ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட ட்ரூடோ தனது சந்திப்புகளில் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க வலியுறுத்தியிருந்தார். பெலாரஸ் விமானங்கள் கனடாவில் தரை இறங்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. பெலாரஸ் விமானங்கள் கனேடிய வான்வெளிக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என மத்திய போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்கப்ரா இன்று அறிவித்திருந்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரின் எதிரொலியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அண்டை நாடான பெலாரஸ் உக்ரைன் மீதான போரில் துணை பங்காற்றுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கனடா தனது வான்வெளிக்குள் ரஷ்ய விமானங்கள் நுழைவதற்கு ஏற்கனவே தடை விதித்துள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் ரஷ்யா, பெலாரஸ் ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்படும் என கனடா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றுடன் தொடர்புடைய மரணங்களின் எண்ணிக்கை இன்றுடன் 37,000 தாண்டியுள்ளது. இன்று மாலை 7:30 வரை தொற்றின் காரணமாக 37,035 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இன்று மதியம் வரை பதிவான தரவுகளின் அடிப்படையில் தொற்றின் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை கடந்த 14 நாட்களில் 99% குறைவடைந்திருக்கிறது. தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 14 நாட்களில் 24% குறைவடைந்திருக்கிறது. அதேவேளை இதுவரை தடுப்பூசி போடப்பட்ட மக்கள் தொகை 85% தாண்டியுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:48 நேர்கள் கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா பேச்சிவேல் அவர்கள். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை திங்கள் முதல் வெளிவரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPT-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.